ஒரு இடம் வாங்குறதுக்கு கரெக்டான ஏஜ்னு ஏதாச்சும் இருக்கா? ஒரு 30 to 35 நான் சொல்லுவேன். ஏன்னா வேலை இருக்கும், பொறுப்பு இருக்கும், கையில கொஞ்சம் பணமும் இருக்கும். ப்ரோ இப்போ கேம்ல நீங்களே இறங்குறீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? சிறப்பான கேள்வி. ரெசிடென்ஷியல் பிளாட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ? ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வெல்தி பையர் இருக்காரு, ஒரு நார்மல் பையர் இருக்காருன்னு வச்சுக்கோயேன். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் தலா 50 லட்ச ரூபா இருக்குன்னு வையேன். நார்மல் பையர் என்ன பண்ணுவான்? அப்பாடா கையில 50 லட்ச ரூபா கிடைச்சுது. இப்போ ஒரு வீட்டை போய் கட்டி உட்காந்துட்டோம்னா நம்ம மாசம் வாடகை கொடுக்க வேணாம்னு அவன் யோசிப்பான். அதே ஒரு வெல்தி பையர் ஒரு பிளாட் வாங்குவான். ஏன்னா அந்த 50 லட்சத்தை அவன் அடுத்த 2 வருஷத்துல எப்படி 1 கோடி ஆக்கணும்னு அவன் யோசிப்பான். ஸோ வெல்தி மேன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பிளாட்டை வாங்குவான், ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்பான், திரும்ப 2 பிளாட் வாங்குவான், விற்பான். இப்படியே அவன் போயிட்டு இருப்பான். ஸோ இப்படி ஃப்ளிப் பண்ணுறதுனால 80 to 90% அவனுக்கு சிஏஜிஆர் கிடைக்கும். அவனுடைய எண்ணம்லாம் அந்த 50 எப்படி 1.5 கோடி ஆக்கணும்னு நினைப்பான். இவனுடைய எண்ணம் மாதம் 15,000 எப்படி மிச்சம் பண்ணான்னு யோசிப்பான். ப்ரோ அப்போ தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ROI அதிகமாக கிடைக்கும்? நீயே யோசிச்சுக்கோயேன். டெவலப்டை விட்டுட்டு டெவலப்பிங் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு யோசி. தென்காசி, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி சில ஊர்கள் இருக்குது. இதில் எங்கே டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவோ அங்கே கொண்டு போய் அவன் பணத்தை கொட்டு.